கடந்த புதன்கிழமை அன்று தேவர் குளத்தில் நடைபெற்ற நீண்ட நாட்களுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வினை காணும்போது உள்ளபடியே மனம் வேதனை அடைகிறது. ஜனநாயக முறைப்படி அந்த தடியடியானது கண்டனத்துக்குரியது. தேவர்குலத்தினுடைய மக்கள் நீண்ட நாட்களாகவே அந்த இரு ஆணையாளர்கள் மீது புகார் மனு அளித்து வந்திருக்கிறார்கள். இது புதன்கிழமை அன்று நடைபெற்ற பிரச்சனை அல்ல. கடந்த ஓராண்டாகவே அந்த காவல் நிலையத்தில் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு அந்த புகார் மனு குறித்து எந்த ஒரு விஷயமும் போகல. அது சரியாக அந்த புகார் மனு உயர் அதிகாரிகளுக்கு சேர்ந்துமையானால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது என்று நாங்கள் அறிகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த தேவர்குலத்தினுடைய மக்களுக்காக ஒரு சமூக தலைவர் என்ற முறையில் பிஎம்டி KN எசக்கிராஜா தேவர் அவர்கள், அன்பு சகோதரர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை, பொது பிரச்சனைக்காக சென்ற அவரை ஜனநாயக சட்டப்படி கைது செய்யாமல் ஜனநாயகத்தின் மாறாக இந்த நடவடிக்கை எடுத்து இருப்பதை நாங்கள் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தமிழக முதல்வரிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை, இது போன்ற பிரச்சனைகளை, ஏனென்று சொன்னால் இந்த தமிழகத்திலே ஒரு மக்கள் அமைதியான முறையிலே அந்த வாழ்வாதாரத்தை அந்த நிம்மதியை கெடுக்கும் வகையிலே இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலத்திலே நடைபெறக்கூடாது. இது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகளை நாங்கள் முதல்வரிடத்திலே கொண்டு சென்றிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த வழக்கினை 33 பேர் மீது போடப்பட்டுள்ள அந்த வழக்கினை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசு, தமிழக முதல்வர் உடனடியாக. ஏனென்றால் தென்பகுதியில் இன்றைய சூழ்நிலையில் இது போன்ற நிகழ்வுகள் வரக்கூடிய காலங்களில் நிகழக்கூடாது. அதன் அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறையினுடைய பணியானது மக்கள் சேவையான பணி. அந்த பணியை ஜாதிய வன்மத்தோடு கையாளுவது உள்ளபடியே சட்டப்படி குற்றம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதில் உடனடியாக தடையிட்டு தீவிர விசாரணை செய்து அவர்களை துறை ரீதியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தீவிர சிகிச்சையில் இருக்கிற வள்ளிநாயகத்துடைய நிலைமை என்னன்னு? அவருடைய நிலைமையானது, அதாவது ஒரு ஆண்மகனுக்கு முக்கியமான உறுப்பான ஆண் உறுப்பு, அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிலேயர் காலத்தில் நடத்தப்பட்ட தடியடி போல ரொம்ப உள்ளபடியே மனசு கஷ்டமா இருக்கு. இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் முதல்வர் இடத்துல கொண்டு சென்றிருக்கோம். நிச்சயம் முதல்வர் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர். நிச்சயம் நமது முக்குளத்து சமூக மக்கள் மீது பெரிய மதிப்பு மரியாதை கொண்டவர். நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய தேவ சமூகத்தை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் திமுக வந்தாலே தேவ சமூகத்துக்கு அநீதி நடக்குதுன்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நிச்சயமாக இது உங்களுக்கு தெரியும். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடந்த 3 ஆண்டுகளா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவில்லை. இது குறிப்பிட்ட நபர்களால் ஏற்பட்ட இந்த ஒரு கசப்பான சம்பவத்திற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. ஆனால் அரசு இதை தலையிட்டு நிச்சயம் அந்த அதிகாரிகள் மீது, அந்த இருவர் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள். அதை எங்களுடைய அகில இந்திய பசுமை முன்னேற்ற கழகமானது முதல்வர் இடத்திலே நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். இது தேவர்குல பிரச்சனையா மட்டும் பாக்குறீங்களா, இல்ல மற்ற இடங்களில் இதே போல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது? இல்ல, மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு தடியடி பிரச்சனை என்பது தமிழகத்திலே அனைத்து மக்களையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. ஜனநாயகத்துக்கு எதிரானது போல உள்ளது. ஏன்னா பாருங்க, பெண்கள்லாம் காயப்பட்டிருக்காங்க. இதை நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிட வேண்டும். ஆனா ஒரு 4 நாட்கள் ஆகுது, இதுவரைக்கும் அரசு மௌனமாக இருக்கிறது பல கேள்விகளை எழுப்புது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிடுவார்கள்.
வழக்கு 33 பேர் மீது போடப்பட்டுள்ள அந்த வழக்கினை நிச்சயம் அரசு ரத்து செய்யும் என நான் நம்புகிறேன்.